சவுத் ஆஃப்ரிக்காவில் சூப்பராக நடந்த சைனீஸ் நியூ இயர் எப்படி இருந்தது அப்படின்னு தான் இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்துட்ருக்கீங்க. சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற நான் ஹுவா அப்படின்ற சைனீஸ் டெம்பிளில் தான் வந்து இந்த வீடியோ எடுத்தது. ஸோ ஆஃப்ரிக்காலேயே ஒரு பிக்கஸ்ட் சைனீஸ் டெம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் இருக்குது. அந்த டெம்பிளில் தான் வந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. எல்லா வருஷமும் வந்து சைனீஸ் நியூ இயர் வந்து இங்கே செலிப்ரேட் பண்ணுவாங்க. நார்மலான ஒரு டேயில் வந்து இந்த டெம்பிளுக்கு வந்தோம் அப்படின்னா யாருமே இருக்க மாட்டாங்க. ரொம்ப 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 அமைதியாக இருப்பாங்க. கோவிலுக்குள்ளே ஒரு 2-3 பேர் இருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ பிரம்மாண்டமாக இருக்கும், ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். நம்ம வந்து நிம்மதியாக போய் மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னா சூப்பரான ஒரு பிளேஸு. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ க்ரௌடு இருக்குது அப்படின்னு. இந்த கோவில் வந்து இந்த டெம்பிள் வந்து இந்த ஒரு ஃபெஸ்டிவலுக்கு தான் வந்து இவ்வளோ பேர் இருப்பாங்க. மற்றபடி நிறையா சைனீஸ் ரிலேட்டடாக அவங்க வீக்கெண்ட் ப்ரேயர்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. அப்போ வந்து அந்த மக்கள் நிறைய பேர் வருவாங்க. அதோட ஆர்கிடெக்சர் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ வந்து இந்த டெம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வருஷத்தோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் ஹார்ஸ். ஸோ சைனாவில் வந்து எப்படின்னா ஒரு 12 அனிமல்ஸ் ப்ளஸ்ஸு ஒரு 5 எலமெண்ட்ஸ், இதை வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் வந்து அந்த நியூ இயர் என்ன இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு கணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அனிமல்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆர்டர் வச்சுருக்காங்க. அந்த ஆர்டரில் தான் வந்து கண்டிப்பாக வரும். டாக் இருக்குது, பிக் இருக்குது, குரங்கு இருக்குது, பாம்பு இருக்குது, ட்ராகன் இருக்குது. அந்த மாதிரி வந்து 12 அனிமல்ஸ் மொத்தம் இருக்குது. அதே மாதிரி 5 எலமெண்ட்ஸ். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வுட்டு, ஃபயரு, எர்த்து, மெட்டலு, அப்புறம் வாட்டர். ஸோ அந்த 12 அனிமல்ஸு ப்ளஸ் இந்த 5 எலமெண்ட்டில் ஏதோ ஒரு எலமெண்ட், இந்த காம்பினேஷனில் தான் வந்து சைனீஸ் நியூ இயர் வந்து இருக்கும். அப்படி வந்து இந்த வருஷம் வந்து ஃபயர் ஹார்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஷ் ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம என்ன நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு அந்த இதில் எழுதி நம்ம போடுறோம், அது கரெக்டாக போய் அந்த மரத்தில் அவங்க தூக்கி போடுறப்போ வந்து நின்றுது அப்படின்னா வந்து நம்ம நினச்சது எல்லாமே நடக்கும் அப்படின்றது வந்து அந்த நாட்டு மக்களோட ஐதீகம். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 ரேண்டு, அதுவுமே வந்து சேரிட்டிக்கு போகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஒரு டேக் இருக்குது, அதில் வந்து ஒரு நம்ம மெடல்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மெட்டலில் வந்து ஒன்று இருக்குது. ஸோ நம்ம வந்து அங்கேயே பேனா எல்லாமே வச்சுருக்காங்க. டேக்கில் நமக்கு வந்து நம்ம பேர், பிறந்த வருஷம் போட்டுட்டு நம்மளுக்கு வந்து என்ன நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை வந்து அதில் எழுதி அதில் தூக்கி போட்டோம் அப்படின்னா கரெக்டாக போய் அந்த மரத்தில் உட்காந்துச்சு அப்படின்னா நம்ம நினச்சது நடக்கும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து நிறைய இந்த மாதிரி ஊதுபத்தி வந்து கொடுத்தாங்க. ஸோ இதுவுமே வந்து நம்ம ப்ரேயர் பண்ணிவிட்டு அதை வைக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி அங்கே வச்சு சூப்பராக வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வச்சிடலாம். இதே மாதிரி வந்து டெம்பிளுக்கு உள்ளேயும் வந்து நம்ம வந்து ஊதுபத்தி வச்சு சாமி கும்பிடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்போ போனாலுமே இந்த மாதிரி அங்கே இந்த பழக்கம் தான் அந்த கோவிலில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து கடை, எக்கச்சக்கமான ஷாப்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. ரொம்ப பெரிய டெம்பிள். ஸோ அந்த டெம்பிளை வந்து சுற்றிலுமே கவர் பண்ணி நிறைய ஸ்டால்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம ஊர் சாமி சிலைகள்லாம் கூட வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு ஐட்டம்ஸுமே நல்லா யூனிக்காக இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மினியேச்சர், எல்லாமே வந்து அந்த லெகோஸ் வச்சு பண்ணியிருந்தாங்க. குட்டி குட்டி மினியேச்சர் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. அப்புறம் நிறைய ஃப்ளவர்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் சாப்பாடு ஃபுல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஜிடேரியன் ஒன்லி தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லா கண்ட்ரி ஃபுட்டும் ஒரே இடத்துல வந்து இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம்.
நம்ம ஊர் தோசையிலேருந்து பிரியாணியிலேருந்து மோமோஸ், நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸு, அப்புறம் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேன் கேக்ஸ், ஐஸ்கிரீம்ஸு அப்படின்ட்டு ஏகப்பட்ட இது இருந்தது. ஸோ நீங்கள் வந்து சைனீஸ் ஒரு செலிப்ரேஷன் அப்படின்னாலே வந்து ஃபுல்லாக ரெட் கலர்லேயே இருக்கும். அதுவும் ஸ்பெஷலாக அந்த நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ரெட் கலரில் தான் வந்து டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு என்னென்னா நியான் அப்படின்னு ஒரு அரக்கன் வச்சுக்கோங்களேன். ஸோ அவனை வந்து இந்த நியூ இயர் டைமில் வந்து மக்களெல்லாம் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்திகிட்டு இருந்திருக்கான். அவனுக்கு வந்து இந்த பிரைட்டான லைட்ஸு, சவுண்டு, அதிக சவுண்டு, அப்புறம் இந்த ரெட் கலர் வந்து அவன் அதுக்கு மட்டும்தான் அவன் வந்து பயப்படுவான். அது இருந்துச்சுன்னா அந்த பக்கம் வரமாட்டானான். அதனால தான் சைனீஸ் நியூ இயரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லுமே ரெட் கலர் டெக்கரேஷன்ஸ் தான் இருக்கும். அதே மாதிரி வெடி வந்து செம்மையாக போடுவாங்க. அப்புறமா அங்கே வந்து உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸு வந்து அந்த டே ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வந்து 1 hours வந்து ப்ரோக்ராம் மாறி போட்டிருந்தாங்க. நிறைய டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. அதுதான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு அந்த விஷிங் ட்ரீ வந்து பார்க்குறப்போ நம்ம ஊர் கோவில்களில் வந்து ஏதாவது வேண்டி மரத்தில் வந்து தொட்டில் கட்டினோம் அப்படின்னா வந்து அது நடக்கும் அப்படின்வாங்கல்ல, இல்லை கயிறு கட்டினோம் அப்படின்னா அது வந்து நடக்கும்வாங்கல்ல, அதே மாதிரி தான். ஸோ வந்து உலகம் முழுக்கவே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு விஷயங்கள் மேலே வந்து நம்பிக்கை இருக்குது. பார்த்திங்க அப்படின்னா ஜூலு டான்ஸு, அவங்க வந்து பாட்டெல்லாம் மற்ற எல்லா இதுலேயும் வந்து பாட்டு போட்டு ஆடுவாங்க. இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரம்ஸ்லேயே தான் இது பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த டான்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லா இருந்தது. ரொம்ப ஸ்லோவாக அப்படியே நல்லா இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி நல்லா இருந்தது. அடுத்ததாக 2 பசங்க வந்து ஆடினாங்க. இது கொஞ்சம் நல்லா வைபாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த வருஷ தீம்க்கு வந்து எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி அங்கே கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை வந்து வீட்டில் வச்சோம் அப்படின்னா வந்து குட் லக் வரும் அப்படின்றது அவங்க நம்பிக்கை. அதே மாதிரி நிறைய கேம்ஸு குட்டீஸ்களுக்கு வந்து அங்கே வெளியிலேயே இருந்தது. எல்லா ஏஜ் குரூப்புக்குமே வந்து ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி வச்சுருந்தாங்க. நிறையா வந்து ஸ்டால்ஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊரில் அந்த எப்படி சொல்கிறது, அந்த ப்ரைஸ் இது பண்ணுவோம்ல, இப்போ 10 ரூபாய்க்கு ஒரு இதை உடைச்சோம் அப்படின்னா வந்து அதில் ஒரு கிஃப்ட் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, விளாடுவோம்ல, அந்த மாதிரிலாம் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்தது. ஸோ இப்படி தான் இந்த வருஷம் வந்து சைனீஸ் நியூ இயரை சவுத் ஆஃப்ரிக்காவில் சிறப்பாக வந்து கொண்டாடினோம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வந்து ஜங்கிள் ட்ரீம் தமிழ் யூடியூப் பக்கத்துக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சவுத் ஆஃப்ரிக்காவில் என்ன மாதிரியான வீடியோக்கள் நம்ம சேனலில் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.